சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள். ஸோ இந்த நாள் அன்றைக்கி நம்ம பாபா கிட்ட ஒரு மாதம் கூட்டு பிரார்த்தனையை வைக்க போகிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் சொல்லி தனித்தனியாக பாபாவுடைய ஸ்லோகனை 3 முறை சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் போகும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட இன்னைக்கு சொல்லி நீங்கள் பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பாபா கிட்ட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லி பாபா கிட்ட நம்ம ப்ரேயர் வைக்க போகிறோம். சரியா? இந்த கூட்டு பிரார்த்தனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் 3 விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சாய்பாபாவுடைய லீலை பற்றின வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா நம்ம கூட 100% இருக்காருன்றது உங்களுக்கு புரியும். செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு. 3வது, நம்ம வந்து லாஸ்ட் வீக் நரஹரி வாசுதேவராயக்கரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் டாக்டர் ஜவேரியோட கைரேகையை நம்ம போட்டு காட்டியிருந்தோம். அதில் பாருங்கள், பாபாவுடைய ஃபேஸ் வந்து ஜவேரி கையில் தெரியுது. எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னதுனால தான் நான் பார்த்தனே. எனக்கு அது வரைக்கும் நானும் பார்க்கல, எனக்கும் தெரியாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் டாக்டர் ஜவேரியோட பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி நம்ம பாபாவுடைய மெசேஜஸும் வீடியோஸும் நம்ம போடுவோம். இம்பார்ட்டண்ட்டாக எதுனா மெசேஜ் இருந்துச்சுன்னா நான் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? இப்போ நம்ம பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க எல்லா வேண்டுதல்களையும் நீங்கள் பாபா கிட்ட வைக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபாவுடைய ஸ்லோகனை சொல்லி தனித்தனியாக 3 தடவை சொல்லி ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு மனசு விட்டு அழணுன்னா இன்றைக்கி பாபா கிட்ட சொல்லி அழுதுருங்க. பிறக்க போகிற புது வருஷத்தில் உங்களுக்கு கண்ணில் தான் தண்ணி வந்துச்சுன்னா அது சந்தோஷமான கண்ணீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுடைய எல்லா கமிட்மெண்ட்டையும் பாபா கிட்ட கொடுத்து ஒப்படைச்சி முடிச்சிருங்க. நம்ம பாபாவும் சிவபெருமானும் வேறு கிடையாது. ஸோ நம்ம சிவனுடைய ஸ்லோகனையும் கடைசியில் நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கலந்துக்கோங்க. சரியா? ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம முதல் பாபாவுடைய காயத்ரி மந்திரம் வந்து சொல்லி நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். 3 முறை சொல்கிறேன். காயத்ரி மந்திரமில் நீங்கள் கலந்துக்கோங்க. ஓம் சாய்ராம். ஓம் ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் சாய்ராம். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அவங்களையும் பிரார்த்தனை பண்ண சொல்லலாம். முடிஞ்சால் இந்த ஸ்லோகனை டெய்லி நீங்கள் 18 தடவை பாபாவுக்கு முன்னாடி சொல்லவோ இல்லை எழுதவோ செய்யலாம். இப்போ நான் ஒரு 3 தடவை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை இப்போ வச்சுக்கலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாயி ராமஜெயம். ஓம் ஸ்ரீ சாயி ராமஜெயம். ஓம் ஸ்ரீ சாயி ராமஜெயம். ஓம் சாய்ராம். அடுத்ததாக சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறோம். இந்த ஸ்லோகம் வந்து உங்களுடைய சர்வ ரோகத்துக்கும் தோஷத்துக்கும் மட்டும் இல்லாமல் எந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த டைமில் நம்மளுக்கு முதல் ஞாபகம் வர வேண்டிய ஒரு ஸ்லோகம்னா இந்த சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான். உங்கள் மனசுக்குள்ளே எதனாச்சும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் பற்றின எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு, இந்த சில விஷயங்கள் நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை பாபா கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லோகன் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு 3 தடவை பாபா கிட்ட நான் சொல்லுவேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரியே. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம்.
அடுத்ததாக மனசு அமைதியாகிறதுக்கும் மனசு ஒருநிலைப்படவும் மனசு நிம்மதியாகிறதுக்கும் பாபா கிட்ட ஸ்லோகன் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளே எதனாச்சும் ஒரு குழப்பங்களோ எதனாச்சும் ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, உங்களை நிம்மதியாகவே வச்சுருக்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லோகனை நீங்கள் டெய்லி வந்து 18 தடவை சொல்லிட்டு வரலாம். இப்போ நான் பாபா கிட்ட அந்த ஸ்லோகன் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபா கிட்ட வச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம். சாயி தயாலம், சாயி கிருபாலம், சாயி ஆனந்த திரிகுணஸ்வரூபம். நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம். சாயி தயாலம், சாயி கிருபாலம், சாயி ஆனந்த திரிகுணஸ்வரூபம். நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம். சாயி தயாலம், சாயி கிருபாலம், சாயி ஆனந்த திரிகுணஸ்வரூபம். நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம், நமோ சாயிநாதம். ஓம் சாய்ராம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ரோகங்கள் குணமாகிறதுக்கு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் குணமாகிறதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம். இது நமக்காகவும் பண்ணலாம், அடுத்தவங்களுக்காகவும் பண்ணலாம். தினைக்கும் முடிஞ்சால் 18 முறை இந்த ரோக குணமாகிறதுக்கான ஸ்லோகனை சொல்லிட்டு வாங்க, இல்லை எழுதிக்கிட்டு வாங்க. இப்போ பாபா கிட்ட இந்த கூட்டு பிரார்த்தனை வைக்கலாம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். அடுத்ததாக கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் அது நம்மக்கிட்ட இருந்து போகிறதுக்காகவும் நம்ம பாபா கிட்ட ஸ்லோகன் சொல்ல போகிறோம். இந்த விஷயம் கெட்ட பழக்கம் நமக்காக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்காகவும் இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகன் நீங்கள் வந்து இப்போ ப்ரே பண்ணிக்கலாம். தினைக்கும் இந்த ஸ்லோகனையும் 18 முறை பாபா கிட்ட சொல்லவோ இல்லை ப்ரே பண்ணிக்கவோ எழுதவோ செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஸ்லோகனில் உங்களுக்கு எதனாச்சும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அடுத்தவங்களுக்கு எதனாச்சும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண போகிறீங்கனாலும் பண்ணலாம் தாராளமாக. இப்போ நான் 3 தடவை இந்த ஸ்லோகன் சொல்கிறேன், கண்டிப்பாக கலந்துக்கோங்க. ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித நிவாரணா, துரித நிவாரணா. ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித நிவாரணா, துரித நிவாரணா. ஜெய ஜெய ஸ்ரீ குருதேவ தத்தா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீ சாயி நாராயணா, துரித நிவாரணா, துரித நிவாரணா. ஓம் சாய்ராம். அடுத்ததாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கும், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கும், சொந்த தொழில் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கும், ஆல்ரெடி தொழில் இருக்குது, அந்த தொழில் வந்து வளர்ச்சி அடையணும், நிலையான வருமானம் கிடைக்கணும், நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் எல்லா விதமான வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பாபா கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். 3 தடவை இந்த ஸ்லோகன் சொல்கிறேன். கண்ணை மூடி பாபா கிட்ட ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக, ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம். ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக, ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம். ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக, ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம். ஓம் சாய்ராம். இந்த ஸ்லோகனை டெய்லி நீங்கள் 18 தடவை பாபா முன்னாடி உட்காந்து சொல்லவோ இல்லை எழுதவோ செய்யலாம். கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்காக பாபா கிட்ட நம்ம ப்ரேயர்ஸ் வைக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே எது இப்போ முக்கியமான பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து நினச்சிட்டு பாபா கிட்ட அதை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க. 3 தடவை பாபாவுடைய ஸ்லோகன் சொல்கிறேன். இதில் 2 ஸ்லோகன் இருக்குது. 2 ஸ்லோகனையும் நான் 3 தடவை சொல்வேன். கண்டிப்பாக நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. ஓம் சாய்ராம். அடுத்ததாக
கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு, ஏற்கனவே பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும், ஆல்ரெடி பிரியறதுக்கு யாருனாச்சும் ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நான் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த ஸ்லோகனை நான் 3 தடவை சொல்லுவேன். இந்த ஸ்லோகனை டெய்லியுமே நீங்கள் பாபா கிட்ட உங்களால் முடிஞ்சால் 108 தடவை சொல்லுங்கள். இல்லைனா டெய்லி 18 முறை பாபா கிட்ட சொல்லுங்கள், எழுதிக்கிட்டே சொல்லுங்கள். சரியா? கண்டிப்பாக இந்த இதை நான் 3 தடவை சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்க கோரிக்கையை பாபா கிட்ட வைங்க. கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் போது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம். ஸோ இப்போ நான் 3 தடவை சொல்கிறேன். ஓகேவா? குடும்பம் ஒன்று சேரணுனாலும் நீங்கள் இதை சொல்லலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா திருமணமான கப்புள்ஸ்க்காக தான். உங்களுக்கு நான் கடைசியாக வந்து கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரம் நான் சொல்லுவேன். அதுலேயும் நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லோகன் சொல்லும் போதும் உங்களுடைய ப்ரேயர்ஸை நீங்கள் பாபா கிட்ட காலடியில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதை பாபா பார்த்துக்குவார். சரியா? தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமர் பிரச்சோதயாத். தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமர் பிரச்சோதயாத். தசரத புத்திராய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமர் பிரச்சோதயாத். ஓம் சாய்ராம். அடுத்ததாக பயம் போய் தைரியம் நம்மளுக்கு வர்றதுக்காக பாபா கிட்ட நம்ம ஸ்லோகன் சொல்ல போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளே எதை பற்றின பயமாக இருந்தாலும் சரி, அதை பாபா காலடியில் வச்சுருங்க. இப்போ அந்த பயம் போய் தைரியம் பிறக்கிறதுக்கு பாபா கிட்ட ஸ்லோகன் சொல்ல போகிறோம் 3 தடவை. ஓம் சாய்ராம். ஜெய ஜெய நரசிம்மா ஹர ஹர நரசிம்மா சாயி நரசிம்மா. ஜெய ஜெய நரசிம்மா ஹர ஹர நரசிம்மா சாயி நரசிம்மா. ஜெய ஜெய நரசிம்மா ஹர ஹர நரசிம்மா சாயி நரசிம்மா. ஓம் சாய்ராம். இப்போ நம்ம கர்ம வினைகள் நம்மளை விட்டு நீங்கி போகிறதுக்காக நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை செய்ய போகிறோம். அது இந்த ஜென்மத்து கர்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை போன பிறவி கர்மாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் நம்மளை விட்டு அதை நீங்கி போகிறதுக்காக பாபா கிட்ட பிரார்த்தனை செய்ய போகிறோம். கண்ணை மூடி இந்த பிரார்த்தனையை பாபா கிட்ட வைங்க. இப்போது நான் ஸ்லோகன் 3 தடவை சொல்கிறேன். அனுகிரக பதாய வித்மஹே துவாரகமாயி வாசினே தன்னோ சாயி பிரச்சோதயாத். அனுகிரக பதாய வித்மஹே துவாரகமாயி வாசினே தன்னோ சாயி பிரச்சோதயாத். அனுகிரக பதாய வித்மஹே துவாரகமாயி வாசினே தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ அடுத்த ஸ்லோகன் நம்ம சொல்ல போகிறோம். இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஸ்லோகன் செய்ய போகிறோம். உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்கள் எதனா பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாவத்தை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன், செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகனை 3 தடவை என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஸ்லோகனை சொல்லுங்கள். ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும், தோஷம் நம்மளை விட்டு போயிடணுங்கிறதுக்காக நம்ம பாபா கிட்ட ஸ்லோகம் வந்து சொல்ல போகிறோம். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்னென்னமோ தோஷங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லா தோஷங்களும் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ப்ரேயர் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 3 தடவை நான் ஸ்லோகன் சொல்கிறேன், கலந்துக்கோங்க. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சகல லோக பூஜிதாய சர்வ ரோக நிவாரணாய ஷீரடிவாசாய சாயிநாதாய தே நமக. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சகல லோக பூஜிதாய சர்வ ரோக நிவாரணாய ஷீரடிவாசாய சாயிநாதாய தே நமக. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சகல லோக பூஜிதாய சர்வ ரோக நிவாரணாய ஷீரடிவாசாய சாயிநாதாய தே நமக. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.
அடுத்ததாக நம்மக்கிட்ட சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்காக பாபா கிட்ட நம்ம ஸ்லோகன் சொல்ல போகிறோம். இது பாபாவே அவர் வாயால் நரஹரி கிட்ட சொன்ன ஸ்லோகம். இது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கவும் நம்ம இந்த ஸ்லோகனை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பாபா கிட்ட அந்த ஸ்லோகனை 3 தடவை சொல்கிறேன். உங்களுக்காக எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணுன்ட்டு நீங்களும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாயி. ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாயி. ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாயி. ஓம் சாய்ராம். அடுத்ததாக கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரம் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த கஷ்டமாக வேணால் இருக்கலாம். கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டம் இருக்கலாம், குழந்தை பிறக்கலைன்னு கஷ்டம் இருக்கலாம், இல்லை வேறு எந்த விதமான கஷ்டங்களில் நீங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகி போயிடணும், உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஸ்லோகனை நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்லோகனை தினைக்கும் 11 நாள் அன்னைக்கு நீங்கள் 3 முறை சொல்லலாம். இந்த ஸ்லோகனை கொஞ்சம் பெரிய ஸ்லோகனாக தான் இருக்கும். 11 நாளுக்கு 3 முறை இந்த ஸ்லோகனை சொல்லலாம். உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நீங்கள் சொல்ல சொல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்லோகனை நான் சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. பிரதமம் சாயிநாதாய, த்விதீயம் துவாரகா மாயினே, திருத்தீயம் தீர்த்தராஜஞ்ச, சதுர்த்தம் பக்தவத்சலே, பஞ்சமம் பரமாத்மாய, ஷஷ்டிஞ்ச ஷீரடிவாசினே, சப்தமம் சத்குருநாதாய, அஷ்டமம் அநாதநாதனே, நவமம் நிராடம்பராய, தசமம் தத்தாவதாரினே, ஏதானி தசநாமானே த்ரிஷந்தியம் யப்பட்டே நித்யம், சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. இது ஸ்ரீ சாய்நாத் கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். பிரதமம் சாயிநாதாய, த்விதீயம் துவாரகா மாயினே, திருத்தீயம் தீர்த்தராஜஞ்ச, சதுர்த்தம் பக்தவத்சலே, பஞ்சமம் பரமாத்மாய, ஷஷ்டிஞ்ச ஷீரடிவாசினே, சப்தமம் சத்குருநாதாய, அஷ்டமம் அநாதநாதனே, நவமம் நிராடம்பராய, தசமம் தத்தாவதாரினே, ஏதானி தசநாமானே த்ரிஷந்தியம் யப்பட்டே நித்யம், சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. இது ஸ்ரீ சாய்நாத் கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். பிரதமம் சாயிநாதாய, த்விதீயம் துவாரகா மாயினே, திருத்தீயம் தீர்த்தராஜஞ்ச, சதுர்த்தம் பக்தவத்சலே, பஞ்சமம் பரமாத்மாய, ஷஷ்டிஞ்ச ஷீரடிவாசினே, சப்தமம் சத்குருநாதாய, அஷ்டமம் அநாதநாதனே, நவமம் நிராடம்பராய, தசமம் தத்தாவதாரினே, ஏதானி தசநாமானே த்ரிஷந்தியம் யப்பட்டே நித்யம், சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வ கஷ்ட பயான் முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. இது ஸ்ரீ சாய்நாத் கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம் சாய்ராம். இந்த கஷ்ட நிவாரண ஸ்தோத்திரத்தோட லிரிக்ஸை நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதில் லிரிக்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 நாளுக்கு 3 முறை இந்த ஸ்லோகனை சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம கடைசி மந்திரமாக சிவனுடைய மந்திரம் சொல்ல போகிறோம். நம்ம சாய்பாபாவும் சிவனும் வேறு கிடையாது, எல்லாருமே ஒருத்தர் தான். நம்மக்கிட்ட இருக்க எல்லா கஷ்டங்களும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். ஈவன் நம்மளையே நம்ம பாபா கிட்ட ஒப்படைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லோகனை கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஓகேவா? இந்த ஸ்லோகனை கண்ணை மூடி இப்போ நான் 3 தடவை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாலா அருணாச்சலா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாலா அருணாச்சலா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாலா அருணாச்சலா. ஓம் சாய்ராம்.
இவ்வளோ நேரம் கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடங்க போகிற புத்தாண்டில் உங்களுடைய லைஃப்பில் எல்லா நல்ல நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த 2025 ஒரு கோல்டன் பீரியடாக அமையட்டும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் இந்த கூட்டு பிரார்த்தனையில் முழுசாக கலந்துக்கிட்டு இருக்கும் போது பாபா உங்களை 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு பாபா நம்ம கூட காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கூடவே தான் இருக்காரு. அவரை நம்பணும், பொறுமையாக இருக்கணும். இது 2 தவிர்த்து பாபா எதையுமே கேட்கவே இல்லை. நம்பிக்கையும் பொறுமையும் தான் பாபாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருக்கும். நாளைக்கு நியூ இயர். ஸோ நாளைக்கு பாபாவுக்கு எதனாச்சும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கள், கற்கண்டு பிரசாதம் பண்ணுங்கள், இல்லை பால் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு பொருளை பிரசாதம் பண்ணுங்கள். மில்க் பேடாக பண்ணி வைக்கலாம். இல்லையா இதுவுமே இல்லைன்னா பாபாவுக்கு வெறும் பாலில் ஏலக்காய் சர்க்கரை மட்டும் போட்டு பாபாவுக்கு பிரசாதமாக வைங்க. இல்லைனா வெறும் கற்கண்டோ சர்க்கரையோ மட்டும் நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம். பாபா கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு அத்தியாயம்னாச்சும் சச்சரிதம் படிங்க. ஸ்தவன மஞ்சரி இன்னைக்கு கேட்கவோ இல்லை படிக்கவோ செய்யுங்க. நாளைக்கு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக பிறக்கக்கூடிய புது வருஷம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான வருஷமாக அமையணும். தேங்க்யூ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.